Hello friends, welcome back to Niki's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு நல்லா வறுத்து அரைச்சு பண்றதுனால நல்ல வாசமாவும் சுவையாவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இதல போட்டுக்கிற பொருளும் அதோட அளவுகளும் உங்களுக்கு சரியா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோல பார்க்கலாம். இந்த செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வறுத்து அரைச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு. அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரை பேன் வைக்கிறேன். பேன் சூடாகட்டும். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு வாவல் மீன் எடுத்துருக்கிறேன். இதுக்கான அளவுகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதிலிருந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் அதாவது 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததும் 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் இப்படி சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் கடைசியாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் ரொம்ப வறுபட தேவையில்லை. லைட்டாக வதக்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அரைச்சிட்டு நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணியாச்சு. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 போல் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, 2 வரமிளகாய், இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கெட்டியான தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். அதுலேயே இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த ஜார் அலசின தண்ணி தான் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு நல்லா குழம்பு சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்ப்போம். மூடி போட்டு நல்லா மூடி கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்குது. நம்ம குழம்ப பார்ப்போம். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. நான் வந்து வாவல் மீன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம ஃபிஷ் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இது குக் ஆகட்டும். மூடி போட்டு அகைன் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கமகமன் வாசனையோட செட்டிநாடு வறுத்தரைச்ச மீன் குழம்பு இப்போ ரெடி. இப்போ கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த மீன் குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இது போல் மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.